2013-14 காலகட்டத்தில் கோயம்புத்தூரின் சாய்பாபா காலனி அப்படிங்கிற ஒரு பகுதி இருந்துச்சு. இந்த பகுதியில் அன்னைக்கு எப்பவும் போல தான் மக்கள் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தூங்கிட்டு இருந்தவங்க காதில் திடீர்னு சில சலசலப்பு சத்தங்கள் கேட்க தொடங்குது. போக போக அவங்க காதில் விழுந்த சத்தங்கள் எல்லாமே பெரிதாக தொடங்குது. அது கேட்கறதுக்கு ஒரு ஆலங்கட்டி மலையின் சத்தம் போல கேட்டிருக்கு. அவங்களுடைய ஓடுகள் மேல ஆலங்கட்டி மழை பெய்யும் போது அந்த பனிக்கட்டிகள் விழுந்தா எப்படி ஒரு சத்தம் வருமோ அது மாதிரியான சத்தம் விழுகிறத அவங்க நோட்டீஸ் பண்றாங்க. திடீர்னு அந்த ஏரியால தூங்கிட்டு இருந்த மக்கள் எல்லாருமே முழிக்கிறாங்க. முழிச்சு பார்க்கறவங்க ஓட்டு மேல ஏதோ விழுந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கவனிக்கிறாங்க. போக போக அந்த சத்தமானது பெருசாக தொடங்குது. அது பெருசான நேரத்துல ஓட்டை இடிச்சுக்கிட்டு சில கற்கள் அவங்க வீட்டுக்குள்ள வந்து விழுகுது. அது தூங்கிட்டு இருந்தவங்க முகத்து மேலையும் வந்து விழுந்து அவங்களையும் எழுப்பி விடுது. வீடுகள் நோக்கி கற்கள் பறந்து வரதை பார்த்த உடனே மக்கள் பதறி போயிட்டாங்க. அப்பெல்லாம் ஓட்டு வீடுகள் தான் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓட்டு வீடுகள் அதிகமா இருந்ததாலேயே எல்லாருடைய ஓட்டுகள்லையும் தட 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 தடன்னு சத்தம் கேட்டிருக்கு. எல்லாருமே பயந்து போய் எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்துருக்காங்க. அப்போ கற்களின் மலை அவங்களுடைய ஏரியாக்குள்ள வந்திருக்கு. என்னடா நடக்குது, ஏதாவது பசங்க கல்ல தூக்கி விளையாடிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு புரியாம வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கற்களின் மலையானது ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நிக்க தொடங்குது. எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம், சிலருக்கு பயம். என்னடா இது, நம்ம வீட்டு மேல கற்கள் வந்து விழுந்துகிட்டு இருக்கு, அதுவும் நம்ம பர்டிகுலர் ஏரியா மேல மட்டும் கற்கள் வந்து விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து போய் இருந்தாங்க. சரி, ஒரு தடவை நடந்துருச்சு, இனிமே இது நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எப்பவும் போல அந்த ஏரியாவில் இருந்த மக்கள் தூங்க தொடங்குறாங்க. அன்னைக்கு மறுபடியும் அதே மாதிரி ஓட்டின் மேல சில சத்தங்கள் கேட்க தொடங்குது. சில கற்கள் அதே மாதிரி ஓட்டை உடைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து விழுகுது. சிலருடைய ஓடுகள் மேல யாரோ ஓடுற மாதிரியான துணியும் ஏற்படுது. எல்லாருமே பயந்து போய் மறுபடியும் வெளியே வந்து பார்க்கறாங்க. வானத்துல இருந்து நேத்து மாதிரியே கற்கள் மழையானது வந்துட்டு இருந்திருக்கு. அப்பதான் அந்த ஏரியாக்குள்ளேயும் அதனுடைய பக்கத்து ஏரியாக்கள்லையும் ஒரு பேச்சு அடிப்படுது. இது ஒருவேளை சாத்தானின் செயலா இருக்கலாம், இல்ல பேயின் செயலா இருக்கலாம். பேய்கள் இந்த மாதிரி நம்ம வீட்டு மேல கற்களை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் கிளப்புறாங்க. மக்கள் எல்லாருமே ஒருவேளை இது பேயுடைய செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிடுறாங்க. 3வது நாள் அதே மாதிரி தூங்குறாங்க. தூங்கும்போது அவங்களுடைய ஓட்டுக்கள் மேல மறுபடியும் கற்கள் விழுகுது. இங்கிருந்த மக்கள் எல்லாருமே பயந்து போய் ஏதாவது ஒரு சாமியாரை வர வைப்போம்னு சொல்ல, அங்கிருந்த ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம கேரளாவுக்கு போய் நம்பூதிரி அவங்கள கூட்டிட்டு வருவான்னு சொல்லிட்டு நம்பூதிரி அவங்கள கூட்டிட்டு வராங்க அந்த ஏரியா மக்கள். அந்த ஏரியாவை நல்லா சுற்றி பார்த்துட்டு அந்த நம்பூதிரி என்ன பண்ணுறாருன்னா, இது பேயுடைய செயல் தான், இங்கே ஒரு துர்மரணம் ஏற்பட்டிருக்கு, அதனால் கற்களை கொண்டு உங்களை எல்லாத்தையுமே அந்த பேயானது தாக்கிட்டு இருக்கு, இதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே சரியாக 6 மணிக்கு விளக்கேற்றி உங்களுடைய வீட்டில் பேய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பூதிரி சொல்லிட்டு போகிறாரு. அந்த சாய்பாபா காலனி ஏரியா மக்களும் அதே மாதிரி பண்ணுறாங்க. அதற்கடுத்த நாள் அது நடக்கலை. நம்பூதிரியை கூட்டிகிட்டு வந்தது நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஸ்வாசப்படுறாங்க. உண்மையிலே அதுக்கப்புறம் அந்த மாதிரி கற்கள் வீசக்கூடிய சம்பவம் நடக்கவே இல்லை. உண்மையிலே அந்த கற்கள் வீசினது யாரு, கற்கள் மலை உண்மையிலே அந்த இடத்துல பேஞ்சிச்சா இல்லைன்னா அதை பேய் தான் பண்ணுச்சா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல.